18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல இன்னைக்கு உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை நாங்க எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கோம். ஒண்ணா கடகடன்னு பார்க்க போறோம். யாரும் எங்கிட்டும் போகாம அங்கனே உட்காந்துருங்க. பார்க்கலாம், நிகழ்ச்சிக்குள்ள வாங்க போவோம். உலகத்துல யாரு எங்க வேணாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டது ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? ஜப்பான்காரங்க பழனிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமா நல்லா இருக்கணும்யா, ஐயா பழனி ஆண்டவா அருள்புரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேண்டுதலையும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ரெட்டு அந்த வேண்டுதலை பார்த்துருவோமா? சுயநலம் இல்லாமல் உலக நலன் வேண்டி எல்லாரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த யாகத்தை நடத்தி வருகிறார்கள். ஏஐ டெக்னாலஜி எக்கு தப்பா வருது. நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு ஏகத்தாளமா போய்கிட்டு இருக்கோம். ஆனா பல கிராமங்கள்ல சில பஸ்ஸுக ஆரம்பிச்ச உடனே நின்னுக்கிறது. அப்புறம் டிக்கெட் எடுத்து உள்ள இருக்கவதான் தள்ளுன்னு தள்ள வேண்டி இருக்கு. கேட்டா ஒரு சின்ன எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லுதாக. இங்க ஒரு ஆளு ஒரு படம் பார்க்க போயிருக்காரு. அந்த படத்துல வர்ற கீரை குதிரையில டக்குச்சுக்குன்னு வருவார் போல் இருக்கு. நாமளும் அப்படியே போய் பார்த்தா என்னன்னு குதிரையோட தியேட்டருக்குள்ள போயிட்டாரு. எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. படமும் இதுவும் ஒண்ணு போல இருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு மண்ணு கலையத்தை எடுத்துக்கொண்டு வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்கீங்களா? இந்த கும்பமேளாவில் ஒரு அசம்பாவிதம் நடந்து வச்சுலா, அதனுடைய உண்மையான நிலவரம் எங்களுக்கு தெரியணும்யா. நீங்க வாட்டுக்கு கண்டுக்காம மற்ற விஷயத்துக்கு கொண்டு போறியா? இதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. இப்ப நம்ம கவுண்டருக்குள்ள சடக்குன்னு போறோம். அங்க நம்ம ஓபிஎஸ் முன்னாடி சொன்னார்ல, எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம், இந்த அதிமுக ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார்ல. இத நம்ம சேகுமார் கேட்டுட்டு இருக்கும்போது சடக்குன்னு அவரை ஒரு கொசு கடிச்சு, கொசுவா இருக்கு அந்த பக்கம் போச்சுருங்க சொல்லிட்டு, என்ன சொன்னியா, என்ன ரகசியம் வச்சிருக்காரு எடுத்து விட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு லேசா நக்கல் நையாண்டியாவே சொல்றாருங்க. அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்போ அவங்களோட வந்து திமுகவோட தொடர்பு இருந்து அந்த நோய் தொத்திக்கிச்சு. அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ரகசியம் தெரியாது. ரகசியம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது தங்கமலை ரகசியமா இல்லை சிதம்பரம் ரகசியமா? என்ன ரகசியம் சொல்லிட்டு போங்க. அதை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏங்க இதுக்கு பூரா திமுக தான் காரணம். அவிய வாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சைலண்டா கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்க வந்து போராட்டம் பண்ணுதான், அதை பண்ணுதுன்னு மக்களை ஏமாத்துதாவே. எல்லாம் ஏமாத்து வேலைன்னு என்னமோ ஒன்ன குறி வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது கேட்பவன் கேட்டா கேழ்வரகுல நெய் வலிக்கிற மாதிரி வாளுக்கும் காவலன் பூனைக்கும் தோழன் அப்படின்ற மாதிரி தான் எங்க திமுக சொல்லி சந்தர்ப்பவாத ரெட்டை வேடம். பாருங்க, அவங்க ஒரு மத்திய அரசு லெட்டர் வெளியிட்டிருக்கு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ படிக்கிறேன் கேளுங்க. அதாவது 15/3/2024 அது சிவதாஸ் மீனாவுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு அப்போ வந்து சஞ்சய்குமார் ஐஏஎஸ் எழுதியிருக்காரு. மிக 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 ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் பிஎம்ஸ்ரீயில் நாங்கள் வந்து சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி. யார் லெட்டர் கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு
இந்த லெட்டரை வந்து சிவதாஸ் மீனா வந்து எழுதியிருக்காரு இவருக்கு, யாருக்கு, சஞ்சய்குமார் ஐஏஎஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ குட்டு வெளிப்பட்டுச்சா? அண்ணா சொன்னார், என்ன சொன்னாரு, இந்திய 3 மாதத்துல படிச்சிடலாம் அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல ஏகப்பட்டது இருக்கு, படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்குங்க, அதெல்லாம் படிச்சு முடிக்க முடியாது. அதனால நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தணும். அதுல காங்கிரஸ் காணாம போச்சு. உன்னி ஒரு போராட்டம் நடத்தணும், நீங்க காணாம போயிருவிய, செவனே இருந்துக்கோங்கன்னு ரொம்ப சீரியஸா எச்சரிச்சுட்டார்லா. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கலாம் கத்துட்டு போங்க, ஆனா திணிக்காத. அதான் சொன்னார் அண்ணா, அழகா சொன்னார் அண்ணா. அவர் பாணியிலே சொல்றார். அதாவது வந்து குரலை எப்படி சொல்லட்டுமா? அப்பா அம்மா, வடநாட்டு நண்பர் ஒருவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார்கள், இந்தி மொழி 3 மாதத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தி மொழி 3 மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு மேலே கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது இந்தி மொழியில்? எவ்வளோ அறிவு, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மொழி தேவையா? ஏன் தமிழ்ல இவ்வளவு விஷயம் இருக்கு, தமிழை ஏன் படிக்க கூடாதுன்னு நாங்க கேட்டா நீ தமிழ் வெறியன் அப்படின்னு எங்களை சொல்லுதிய. இப்ப கிந்தி படின்னு சொல்லுதீங்கள, அப்ப நீங்க கிந்தி வெறியர் தானே? ஏன் மும்மொழி கொள்கை வேணாம், 2 மொழி கொள்கை வேணாம், ஒரே மொழி, அது தமிழ் மொழி வச்சுட்டு போங்கயான்னு சொல்லிட்டார்ல நம்ம அண்ணன் சீமா. நீ கட்டாயம் படிச்சு தான் ஆகணும்னா, அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படிச்சு தான் ஆகணுங்கும் போது நீங்க பாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, என்ன வெறிங்கிறீங்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்ப ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு, எப்படி இருக்குது அது? அதுல அதனாலதான் நாங்க சொல்றோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லல, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம், மரண சாசனம்ங்கிறாங்க. அடுத்து பாருங்க, நம்ம அண்ணாவளை நேத்து ஒன்று சொல்லிட்டு இருந்தார்ல, இங்க இருங்க, நாங்க தான் தமிழை வாழவே வைக்கிறோம். பிரதமர் அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார், அவரால் தான் தமிழ் பரவிட்டு இருக்குன்னு ஏகத்துக்கு எல்லா கட்சியும் கலந்து கட்டி அடிச்சாரலாம். அதுக்கு நம்ம அண்ணன் சீமான் சொல்றாரு, என் புள்ள தமிழ் பிடிக்கலன்னு தெரியுமா, உங்க உள்ள எங்க படிக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாமே ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்காங்க, என்னென்ன அன்னைக்கு புதுசா சொல்லிவிட்டியா அப்படின்னு ஏகத்துக்கு விட்டு விளாசாரலாம். என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை? இந்தி படின்னு சொல்ற நீ, என் தமிழை படின்னு சொல்லலையே நீ. அப்புறம் தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி கேட்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மகன் எங்க படிக்கிறேன், எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி இன்னொரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த விஜய் வந்து இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தாரு, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே அது வேண்டாம் இது வேண்டாம் ஏகத்துக்கும் பேசாரு. என்ன அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாருல, அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது, இங்க வந்து வேண்டாம்னு இருக்காரு. தம்பி விஜய் நீங்க சரியா இருக்கணும், இல்லைன்னா அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன்னு அண்ணாமலை அண்ணாச்சி லேசா போட்டு விட்டாரலாம். சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, SA சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல SA சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி CBSE, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும்.
அடுத்து நம்ம அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இங்க இருங்க, இந்த காலாவதியானதுதான். ரிஜெக்டட் இஸ் ரிஜெக்டட், இருமொழி கொள்கை ரிஜெக்டட், மும்மொழி கொள்கை ப்ரொஜெக்டட் அப்படின்னு எதுக்கு மோனல் அடிச்சு விடுறாருங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாதம் கணையாளியில் அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரலில் சொன்னார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். அடுத்து நம்ம அண்ணன் வந்தார். யாரு? நம்ம திருவாண்ணன் தான். இங்க இருங்க, ஒண்ணு மேல ஒன்னா அடிக்கிட்டே வாராக, நம்மளை போராட்டத்துக்கு தூண்டிக்கிட்டே இருக்காங்க. தயாரா இருக்கணும், அசந்துட்டோம் அமைக்கிருவாங்க, எப்பயுமே உஷாரா இருக்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லி எச்சரிச்சிருக்காரு. திமுக கூட்டணிக்கு கூடுதலாக 5% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 3.5 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற நற்சான்று இந்த ரிசல்ட். ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது, திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது, திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை பிடிப்பு தெரியாது. அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள், உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது. புதுக்கோட்டையில ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேருக்குள்ள ஒரு செல்போன்ல தகராறுல 2 பேரும் கிணத்துல விழுந்தாங்க. அதாவது தங்கச்சி விழுக, அண்ணன் காப்பாற்ற விழுக, 2 பேரும் தவறிட்டாங்க. என்னங்க இந்த செல்போனுக்காக உயிரை மாய்ச்சிக்கலாமா? செல்போன் வந்ததுனால நம்ம உறவுகளில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, செல்போனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த உறவுக்கு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்கா வச்சோம். செல்போன் பயன்பாடு என்பது இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏறக்குறைய அது ஒரு 6வது விரல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு சாதம் விட்டுறதுக்கோ அல்லது அதுங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுதே அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா செல்போனை கொடுத்து அது சாம பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு மகா முட்டாள்தனம் இது. குழந்தைகிட்ட செல்ல கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்குறான். 2வது பொண்டாட்டி அவங்க செல் போட்டு அவங்க வச்சு. முன்னாலாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே வெளில போய் விளையாடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு மொபைல் போன் வச்சுட்டு தான் உள்ள வந்துட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள் வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லை, வரவுல பாக்குறது இல்லை, ஒரு ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. நம்ம அந்த காலத்துல அம்மா அப்பா எல்லாரும் செல்லு இல்லாதனால நல்லா அவங்களோட இருந்தோம். இப்போ பிள்ளைங்க செல்லுகளோட தான் இருக்குது. பெரியவங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கறது இல்லை. குடும்பமாக அமர்ந்து உண்ணுவது, குடும்பமாக பேசுவது, அது எல்லாம் இங்க மறுக்கப்படுகிறது. அம்மா அப்பா இல்லாம கூட நம்மளால இப்ப இருக்க முடியுது, செல்போன் இல்லாம நம்மளால இப்ப இருக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். செல்போன்ல வந்து நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு. கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா வீட்டிலேருந்து பிள்ளைங்க பாடம் படிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் அதிகமாக மாணவர் கையில் இந்த செல்போனுக்கு காரணம். ஸ்கூல்ல இருந்து முக்கியமான பாடங்களை அனுப்புறாங்க, அதுக்கும் பயன்படுது. அதனால குழந்தைகள் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறதுனால உடல் ரீதியான கண் குறைபாடுகள் ஏற்படுது. எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஃபேமிலியோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குது. இந்த செல்போனை வந்து அத்தியாவசியம் இல்லாமல் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்பதே எனக்கு வேண்டும். அடுத்து நாம உஷாருக்குள்ள போறோம். ஏங்க கோயம்புத்தூர்ல சமீபத்துல ஒரு ஆளு 2வது மாடில நாயை தூக்கி பொத்துன்னு கீழே ஓட்டாரா, கால் உடிச்சு வச்சு அங்க இருக்க சத்தம் போட்டு நாயை கூட்டு போய் காப்பாத்துறவ. இப்ப அதுல இருந்து வந்த சிசிடிவி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த நாய் பரவரன் 2வது மாடிக்கு போயிருக்கு. போன உடனே இவருக்கு கோவம் வந்து தள்ளியா விடுது. சீப்பா அப்படின்னு தள்ளி விட வேண்டியானே, அது மீன் விரட்டி விட வேண்டியானே, தூக்கி எடுத்து கீழே ஓடுது. மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்க ஐயா. அடுத்து பாருங்க, காரைக்குடியில ஒரே கலவரம். என்னன்னு ஒய், ஏன் என்னத்துக்கு இப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டா,
ஏன் நாங்க பொருள் கேட்க இந்த கடைக்கார தர மாட்டேங்க, எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டா நாம கேட்க ஐயோ கடைக்கார கொடுக்க வேண்டிய ஐயா நான் காசு போட்டு பொருள் வாங்கி வச்சிருக்கேன், இவங்க காசு இல்லாமலே பொருளை கேட்காருங்க, கேட்டா 300 நாளைக்கு தருவாங்களா, என்னைக்கு தருவாங்க அப்படின்னு கேட்டா மழை கடையை போட்டு அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. ஏயா காசு இல்லைன்னா பொருளை வாங்கு, இல்லைன்னா சிவனேன்னு போ, கடையை போட்டு ஏயா அடிக்கிய அப்படின்னு கேட்டாலும் அடங்குறான்னு இல்லை. ரோட்டை கடக்கும் போது 2 பக்கம் இல்லை 4 பக்கமும் பார்த்து கடங்கன்னு எத்தனை தடவை சொல்றது. ராஜஸ்தான்ல வரங்க ஒருங்க அம்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிருக்கு, சடக்குன்னு அங்கிட்டு இருந்து வந்த வேனை அடிச்சு தூக்கி டம்முன்னு தூக்கி போட்டு கடைசியில் இப்போ இந்த அம்மா ரொம்ப படுகாயமா சீரியஸான நிலையில இருக்காங்க. ஏங்க அதான் ரோடு இருக்கு, 4 பக்கமும் பார்த்து போங்கள, கண்ணை சுத்துங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? கோபால்கஞ்சுன்னு ஒரு இடம் பீகாரில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்கே இப்படித்தான் ஒரு ஆள் நின்று பான் பேசிட்டே இருந்திருக்காரு போல் இருக்கு. ஒருத்தர் என்னைய மாதிரி சடன்னு வந்திருக்கா, அப்படி வந்துட்டு அங்கே இருக்கிற பைக் எடுத்துட்டு அவர் வாட்டி போயிருக்காரு. சரி ஏதோ போயிருப்பார் ஒழுக்கன்னா இன்னொருத்தர் வாயில அடிச்சுட்டு ஓடியாராப்ல. ஏன் அப்படி ஓடியாரன்னு கேட்டா அவன் ஏன் பைக்கை எடுத்துட்டு போயிடா, நீ பார்த்துட்டு சும்மா நிற்கிற, ஒன்று பிடிக்க வேண்டியானு. ஓன் பைக்கு நீ எனக்கு ஏன் தெரியும், வந்தவன் கலாணி போயிடா, ஏன் வண்டியை நீ பூட்டி வைக்கப்படாதா அப்படின்னு கேட்கா. இனிமேல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணும் போலுக்கு வண்டி. பார்த்துட்டு இருந்த தர்பாரில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உஷாரான விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஆமாம், ரொம்ப முக்கியம் உஷாரில். அப்புறம் பிள்ளைகளை பரிச்சை வேற நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு, படிப்பில் கவனம் செலுத்துங்க. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்களை அட்டாக் பண்ணுவாங்க, படிப்புல இருந்து கவனத்தை சிதற வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து அப்படி இப்படின்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் பயப்படக்கூடாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும், படிப்புல உஷாரா கவனமா இருந்து நல்லா படிச்சு மார்க்கை வாங்கிடணும். சரியா? அடுத்த தர்பார்ல இதே மாதிரி நிறைய விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா